கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு புனித வெள்ளிக்கிழமை. இயேசு சுவாமி ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், அது நிமித்தமாக நமக்கு என்ன கிடைத்தது என்பதை குறித்து பார்ப்போமா? எசேயா 53 அதிகாரம் 5 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கன் முன்னுரைத்த அந்த முன்னுரைப்படி அவர் சிலுவையிலே நமக்காக தொங்குகிறவராக காணப்படுகிறார். இயேசுவின் சிலுவை மரணம் வேதாகமத்தின் மைய கருத்தாகும். நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுத்தரவும், ஆதி மனித நிமித்தமாக இழந்த அந்த ஏதேன் பரதீசை நாம் மீண்டுமாக சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பிதாவுக்கும் நமக்கும் ஏற்பட்ட அந்த பிளவை நீக்கிறவராக அவர் சிலுவையிலே பாலமாக நமக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். நமக்கும் பிதாவுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பிளவை அவர் சமப்படுத்துவதற்காக பாலமாக அங்கே சிலுவையை அவர் சுமந்து கொண்டார். நாம் பாவத்திலிருந்து மீட்படைவதற்காக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அவர் சிலுவையை சுமந்தது நிமித்தமாக நம்முடைய மீறுதல்களாகிய பாவம் அங்கு மன்னிக்கப்பட்டதாக காணப்பட்டது. மாத்திரமல்ல, யோவான் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் தேவ மகிமையற்றவர்களாக காணப்பட்டது நிமித்தமாக நாம் தேவ மகிமையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அந்த பரதீசிலே அவரோடு கூட நாம் வாசம் செய்வதற்காக, பரலோக ராஜ்யத்தில் பங்கடைவதற்காக இயேசு சுவாமி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே மீட்பை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக காணப்படுகிறோம். இயேசு சுவாமி ஆலயத்தில் வாசம் செய்கிறார். அவர் விரும்புகிற அந்த ஆலயத்துல நாம் வாசம் செய்வதற்கு, நாம் அவரோடு பேசுவதற்கு, அங்கே பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் என்று காணப்படுகிறது. அவருடைய பிரசன்னத்தை உணர பிரதான ஆசாரியர் மாத்திரமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்துக்குள்ள நாம் செல்வதற்காக சிலுவையிலே தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததினால் முடிந்தது என்று அவர் சொன்ன மாத்திரத்துல தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக வைக்கப்பட்டது. நாம் இப்பொழுது சமாதானத்தோடு அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆற்றல சென்று அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் பங்கடையத்தக்கதாக அவர் அந்த திரைச்சீலை கிழிக்கப்படுவதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் சுமந்து கொண்டு வருகிறவராக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இயேசு சுவாமி அவருடைய 3.5 வருட ஊழிய காலத்திலும் அவர் முதலாவதாக மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற பிரசங்கத்தை செய்தவராக காணப்பட்டார். ஆம், நாம் மனந்திரும்புவதற்காக, பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிலுவையின் பாடுகள் மகா கொடிதானது. யூதர்களின் தண்டனையிலே மகா கொடிதான தண்டனை சிலுவை மரணமாகும். அந்த சிலுவை மரணத்தை தன் மக்கள், தன்னுடைய சிருஷ்டிப்பு, அந்த மரணத்தின் மூலமாக தன்னுடைய சிருஷ்டிப்பாகிய எல்லா மனுக்குலமும் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையை பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சாத்தானை முறியடித்து ஜெயம் பெற்றவராக காணப்பட்டார். 1 யோவான் 1:8-9 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது: நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆம், நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறபடியால் நீதிபரராகிய அவர் சிலுவையிலே நமக்காக நீதிபரராக தொங்கிக் கொண்டு பிதாவை நோக்கி அறியாதவர்கள் செய்த பாவத்தை மன்னியும் என்று நமக்கு பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். அதிநிமித்தமாக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ரோமர் 5:8-9
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பாவத்தி நிமித்தமாக பிதாவிடத்தில் நாம் சேரக்கூடாதபடி இருக்கிற தடையை நீக்கி போடுகிறவராக நம்மை பிதாவிடத்தில் ஒப்புரவாக்கும் தெய்வமாக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஓசியா 13:14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆம், இயேசு சுவாமி சிலுவையை ஏற்றுக்கொண்டதால் நம்மை மரணத்துக்கு, பாதாளத்தின் அழிவுக்கு நம்மை தப்புவிக்கிறவராக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பியவராக தன்னுடைய சீசர்களுக்கு காண்பித்தார். விண்ணகம் ஏறி சென்றார். இப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய பாவங்களுக்காக, நாம் பிதாவோடு ஒப்புரவாகுவதற்காக, மனிதனால் இழந்த அந்த பரதீசை நாம் திரும்பவும் சுதந்திரிப்பதற்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் இந்த நாட்களில் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிறவர்களாக காணப்பட்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஜெயகம்பீர வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் அப்பா. சேஷமாக அப்பா இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் அப்பா நீர் சிலுவையிலே எங்களுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்ட இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக அப்பா நாங்கள் காணப்பட்டால் மாத்திரம் போதாது சுவாமி. எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட காரணத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறவர்களாக அன்னுதினமும் எங்கள் சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக காணப்படத்தக்க கிருபையை எங்களுக்கு தாரு ராஜா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.